ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய்ப்பால் அதிகமாக சுரக்கக்கூடிய 10 உணவுகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரிக்கு ஒரு நிகழ்வாக இருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் தாய்ப்பால் சுரப்பது ரொம்ப கடினமாக இருக்கலாம். தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு இயற்கை வழிகளில் நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்றதும் உணவு நேரத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தாய்ப்பால் கரெக்டாக சுரக்கும். தாய்ப்பால் குறைவாக சுரப்பதற்கு காரணங்கள் உங்களுக்கு வெவ்வேறு நேரத்தில் நீங்கள் உணவு சாப்பிட்றதும், அது மாதிரி உங்களுக்கு புகைப்பிடித்தல் பிரச்சனையும், நீரிழிவு இல்லைன்னா உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் தாய்ப்பால் வர்றதில் வேறுபடலாம். தாய்ப்பால் குறைவதற்கான காரணங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். கடந்த மாதத்தில் உங்களுக்கு மார்பகத்தில் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தீங்கனாலும் தாய்ப்பால் சுரக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சளி காய்ச்சலுக்கான மருந்துகள் அடிக்கடி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தாய்ப்பால் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி தாய்ப்பால் குறையும். தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உங்கள் குழந்தைக்கு துணை உணவுகள் அதிகமாக நீங்கள் கொடுக்க போகும்போது உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னா பால் சுரக்கிற வேண்டிய அவசியம் கம்மியாக இருக்குது அப்படின்றத உங்கள் மூளைக்கு அனுப்பும். தாய்ப்பால் கொடுக்கும்போது ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். அதனாலேயும் தாய்ப்பால் குறையும். அதிக அளவில் மது, காஃபி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. குழந்தை பிறந்து 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரை போட்டிங்கன்னாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் அடங்கிய கருத்தடை முறைகளையே பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு தாய்ப்பால் குறையும். தாய்ப்பால் குறைவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ அந்த 10 உணவுகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முழு தானியங்கள். முழு தானியத்தில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. தாய்ப்பால் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோனான புரோலாக்டினை தூண்டுவதற்கு பயன்படுது இந்த முழு தானியங்கள். முக்கியமாக பார்லிய வகைகள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிற போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கலாம். அது மாதிரி ஓட்ஸு. ரெண்டாவது ஓட்ஸு, அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஓட்ஸ் சார்ந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு கணிசமாக அதிகரிக்கும். உங்களுக்கு போதுமான அளவில் இரும்பு சத்து இல்லைன்னா தாய்ப்பால் உற்பத்தி கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு ஓட்ஸ் கஞ்சியை சாப்பிடுங்க. அது மாதிரி கொழுப்பு இல்லாத இறைச்சியாக பார்த்து சாப்பிடணும். ஆடு, கோழி, மீன் இந்த இறைச்சிலெல்லாம் இரும்பு சத்தும் புரதச்சத்தும் நிறைய இருக்குது. உங்களோட தாய்ப்பால் உற்பத்திக்கு மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதற்கு நீங்கள் கொழுப்பு இல்லாத இறைச்சியை அதிகமாக சாப்பிடும் போது உங்கள் குழந்தைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். 4வது, உங்கள் உணவில் பூண்டு நல்லா சேர்த்துக்கணும். இந்த பூண்டு சாப்பிட்றதுனால உங்களோட பால் உற்பத்தி அதிகரிக்கும். அந்த காலத்தில் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே பூண்டும் வெல்லத்தையும் இடித்து ஒரு மாதிரி மருந்து மணிக்கு கொடுப்பாங்க. இது சாப்பிட்றதுனால கர்ப்பப்பையும் சுத்தமாகும். அது மாதிரிக்கு உங்கள் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலும் அதிகரிக்கும். முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட விரும்பாதவங்க பூண்டு அதிகமாக சாப்பிடும் போது உங்கள் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலும் அதிகரிக்கும். அது மாதிரிக்கு மதிய நேரத்தில் ஆப்ரிக்காட் பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. அது மாதிரி உலர்ந்த பழங்கள்லாம் எடுத்துக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தாய்ப்பால் கிடைக்கும். புரோலாக்டின் அளவு அதிகரித்து தாய்ப்பால் உற்பத்தியும் அதிகரிக்கும். பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடலாம். வெந்தயத்தில் ஈஸ்ட்ரோஜன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது. இது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி புதிய இஞ்சி, அதுவுமே உங்கள் உடலுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதாம், முந்திரி பருப்புகள்லாம் உங்கள் தாய்ப்பால் உற்பத்தியை தூண்டுது. தாய்ப்பால் கொடுத்த பின்னாடி ஒரு கைப்பிடி முந்திரி, பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா பொடியாக்கி ஸ்மூத்தியாக கூட சாப்பிடலாம். ஆலிவ் விதையில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது. இதனால் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும். இந்த விதைகளை சாலட்டில் மீது தூவி இல்லைன்னா இனிப்பு வகையான உணவுகளில் நீங்கள் தூவி சாப்பிடலாம். லாஸ்ட்டாக சதாவரி கல்பம் அப்படின்ற சொல்லக்கூடிய காட்டு அஸ்பாரகாஸ் அந்தது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. உங்களோட இனப்பெருக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு டானிக்காக இருக்கும். அது செரிமானத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பால் இல்லைன்னா வேறு பானத்தோடு கலந்து கூட
இது சாப்பிடும்போது உங்கள் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும். பிரசவத்துக்கு பின்னாடி முறையாக நல்லா ஓய்வெடுங்க. ஓய்வெடுத்த பின்னாடி சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுவும் சீரான வகையில் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையிலான தோலோடு தோல் தொடர்பு கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதில் தான் மற்றொரு முக்கிய அம்சமாக இதில் இருக்குது. இந்த தாய்ப்பால் உற்பத்தியில் அசிட்டோசின் அப்படின்ற ஹார்மோன் வெளிப்படுத்துறதுனால தான் பால் உற்பத்தி அதிகரிக்குது. எந்த தடையுமின்றி குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நிறைய பாசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியாக இருக்கும். அது மணிக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கும்போது நீங்கள் ஹைட்ரேட்டாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.